வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்டர் விஜய் கடைசியாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஹீரோ நம்ம விஜய் தான். ஆனால் விஜயோட மைல்ஸ்டோன் மூவிஸ் இருக்குல்ல, அது எதுவுமே அந்தளவுக்கு சிறப்பாக அமைஞ்சதில்லை. 25வது படமாக வந்த கண்ணுக்குள் நிலவாக இருக்கட்டும், 50வது படமான சுறாவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு விதமான டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருந்துச்சு. சரி, இந்த கடைசி படத்தை அந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது, பாலையாவோட கேசரியை எப்படியாவது கிண்டி கொடுத்து அதை ஆடியன்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் சாப்பிடும் போது தான் தெரிஞ்சுது அந்த கேசரியில் கருவாட்டை கலந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வாயில் வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கதைன்னு பார்த்திங்கன்னா அதே கேசரியோட கதை தான். தன்னோட பொண்ணை எப்படியாவது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்கணுங்கிற கனவோடு இருக்கார் கௌதம் மேனன். இவர் ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஃபியரோஃபோபியா அப்படின்றது இருக்கும். அதனால் அந்த கனவு நிறைவேறதில் ஒரு சிக்கல் இருக்கும். சின்ன வயசாக அந்த பொண்ணு இருக்கும் போதே கௌதம் மேனன் இறந்து போயிடுறாரு. கௌதம் மேனனுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம விஜய். அவர் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட்டாக நம்ம விஜய் இருக்கார். அண்ட் அந்த பொண்ணையும் வளர்க்குறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்குனாரா, அண்டு நம்ம விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மெயின் வில்லன் யார், சைடு வில்லன்ஸ் யார் யார், விஜய் எதனால் ஜெயிலுக்கு முன்னாடி போயிருப்பார், டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவாக ஒரு படத்தில் தன்னோட ஃபேன்ஸை நடிக்க வைக்கிறது அப்படின்றது ஓகே. ஆனால் அந்த படத்துக்குள்ளேயே அவங்க ஃபேன் மாதிரி பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும், அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு விஜயோட ரசிக குஞ்சுகளாகவே மாறி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்மி ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அதுக்கு விஜய் ஒரு சில அட்வைஸை கொடுக்குறாரு. உடனே அவர் சல்யூட் அடிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுக்காக, அதாவது மமிதா பஜ்ஜியை ரேப் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது, நீ ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி விசாரி அப்படின்றாரு. உடனே அவர் வேலை மனக்கிட்டு ஹலோ அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஓ இவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடுநடுங்கிறாரு. இது மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். விஜய் எதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு, விஜய்க்கும் வில்லனுக்குமான கனெக்ஷன் என்ன, எதனால் பிரகாஷ் ராஜ் வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இது மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. நம்ம வேணா இருந்துட்டு போது ஆளை விடுங்க அப்படின்ற ஒரு மோடில் தான் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு ரகத்தில் சேர்த்துக்கலாம். பட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ விஜய் உட்கார வச்சு ஒரு 1.5 மணி நேரம் பியூர் பாலிடிக்ஸை பேசுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நம்மளால் உட்காந்து கேட்க முடியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்மே இருந்துச்சு. இதில் கிளைமேக்ஸ்லாம் எந்திரன் ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம். இதை ஒரு மைல்ஸ்டோன் படமாக வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வன்மத்தில் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். விஜய் ஃபேனாக இருந்துட்டு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இது அடல்ட் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இது ஒரு க்ளீன் வாட்ச் தான். அங்கங்கே வைலன்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.